திமிரி பேரூராட்சி புதிய பேருந்து நிலையத்தில் தரமற்ற பணிகள், பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பேரூராட்சியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்தை 27 பிப்ரவரி 2024 அன்று அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் காணொளி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். நிகழ்விடத்தில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் JL ஈஸ்வரப்பன் கல்வெட்டை திறந்து வைத்து ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார். இந்நிலையில் திறந்து வைக்கப்பட்ட ஒரு வருடமே கடந்த நிலையில் பேருந்து நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட்ட சிமெண்ட் தரை பல இடங்களில் சேதமடைந்து பெயர்ந்து காணப்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தரைப்பகுதியில் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக உருவாகி உள்ளதால் பயணிகள் சிரமத்திற்கும் விபத்து அபாயத்திற்கும் உள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பணிகளில் முறைகேடு நடைபெற்றிருக்கலாம் என்றும் தரமற்ற கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு சிமெண்ட் தரை அமைக்கப்பட்டதாகவும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் கடந்த ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த பணியில் அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் கூட்டு செயல்பாட்டின் மூலம் முறைகேடு நடைபெற்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் அவர்கள் எழுப்பியுள்ளனர். எனவே பேருந்து நிலைய கட்டுமான பணிகளின் தரம் குறித்து சம்பந்தப்பட்ட துறையினர் உடனடி ஆய்வு மேற்கொண்டு குறைபாடுகளுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து சேதமடைந்த பகுதிகளை விரைவாக சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.